Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் chapter 1 electrostatics. நம்ம ஸ்டேட் போர்டு பிசிக்ஸ்ல வந்து இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சாப்டர். ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து வால்யூம் 1ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு டாபிக்கா நாம லைன் பை லைனா மூவ் பண்ணிட்டே வருவோம். First of all, we are going to split into the chapter. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நாம் ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். நம்பர் ஒன் சார்ஜஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்க போகிறது இதான். சார்ஜஸ்னால் என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் தான் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா கூலும்ஸ் லா வந்து நம்ம படிக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டாபிக். அண்ட் டாபிக் நம்பர் 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அடுத்து நெக்ஸ்ட் படிச்சிடலாம். ஏன்னா பிகாஸ் வந்து அது கண்டினியூஷனாக 1 by 1 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நம்பர் 3 எலக்ட்ரிக் ஃபீல்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அண்ட் டாபிக் நம்பர் 4 இஸ் Gauss law and its applications. Gauss law and its applications. And topic number 5 electrostatic equilibrium. Electrostatic equilibrium in conductors and dielectrics. So electrostatic equilibrium in conductors and dielectrics. அடுத்து டாபிக் நம்பர் 6 கெப்பாசிட்டர். இந்த மாதிரி ஒரு 6 டாபிக்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கையும் டீட்டெயில்டாக நம்ம ஸ்டடி பண்ணணும், வித் ப்ராப்ளம்ஸோடு நம்ம ஸ்டடி பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 6 டாபிக்ஸில் நாம் இப்போ டீல் பண்ண போகிறது இன் திஸ் வீடியோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1 சார்ஜஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஐ மீன் த கூலும்ஸ் லா. இதான் இப்போ நாம் ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல நீங்கள் வந்து ஒரு சாப்டர் நம்ம ஸ்டடி பண்ணும் பொழுது அந்த சாப்டருடைய டைட்டில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா எலக்ட்ரோ அப்படின்னா 2 kinds of charges. What are the different kinds of charges in the nature? நம்மளுக்கு மொத்தமே 2 சார்ஜ் தான். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா ரெஸ்ட் அப்படின்றது மீனிங். பொதுவாக ஸ்டாட்டிக்ஸ்னால் ரெஸ்ட்டு, டைனமிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து மோஷன். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா ரெஸ்ட்டு. ஓகே, அப்போ டோட்டலாக சேர்த்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது என்ன டிஸ்கஸ் பண்ணுது? சார்ஜஸ் அட் ரெஸ்ட். அப்போ வாட் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் is a branch of physics that deals with the charges at rest. ஸோ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது என்ன டிஸ்கஸ் பண்ண வருது அப்படின்னா, இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் த சார்ஜஸ் அட் ரெஸ்ட். அப்போ அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸ் எல்லாமே ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின ஸ்டடியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு சாப்டர் 1. இதே சாப்டர் 2 வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் கிடையாது, அது மோஷன், ஐ மீன் த டைனமிக்ஸ். சரிங்களா? அதாவது எலக்ட்ரோ டைனமிக்ஸ் இதுதான் சாப்டர் 2. இந்த எலக்ட்ரோ டைனமிக்ஸ்ன்றது சிம்பிளி வி கால்டு கரண்ட்ஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்,
ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு வர்றப்ப சார்ஜஸ் அட் ரெஸ்ட்டு. முதல்ல நீங்கள் வந்து சார்ஜஸை வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அதாவது மோஷன் பற்றி ஸ்டடி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சாப்டர் 1 and 2 வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும், நீங்கள் லிசன் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் that deals with the charges at rest. Charges at rest is very very important. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பழைய காலத்து ஸ்டோரிக்கு போகிறோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கேருந்து ஆரிஜின், அதாவது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம போவோம். இப்போ வந்து ஏன்ஷியன் பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் சொல்ல போனால் ஸ்டோன் ஏஜுக்கே போயிடலாம். இந்த ஏன்ஷியன் பீரியட்லலாம் என்னென்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து அதாவது ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஒரு நாலேஜே எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் நாலேஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. பார்க்குறத வச்சு சொல்கிற சில விஷயங்களை வச்சு தான் நாம் வந்து சயின்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டெவலப் பண்ணிகிட்டே போனோம். ஒரு டைம்லலாம் பார்த்திங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீயில் ஒரு இது மாதிரி பிசின் மாதிரி அப்படியே வலிஞ்சு விழுகும். அதுக்கு பேர் வந்து ஆம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பர் சரிங்களா? இந்த ஆம்பர் வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், வேக்ஸ் மாதிரி இருக்கும், மெழுகு இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். இந்த ஆம்பர் வந்து அந்த ட்ரீலேருந்து அப்படியே வலிஞ்சு கீழே வந்து விழுந்துருது. அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த ஆம்பர் வந்து அங்கங்கே கீழே கிடக்கு, ஃபாரஸ்ட்லாம் கிடக்கு. சரிங்களா? அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆம்பர் மேலே வந்து உருண்டு பரண்டு போகுது. அதாவது இப்போ அனிமலுடைய ஃபர் இருக்கு இல்லையா, துணி, தோல், அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஆம்பரோட ரப்பிங் ப்ராசஸ் பண்ணுது, ரப் பண்ணுது. அப்போ ரப் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் ஆம்பர் கெட்ஸ் எலக்ட்ரிஃபைடு. இப்போ ஆம்பர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரிஃபைடு ஆயிடுச்சு. எலக்ட்ரிஃபைடு ஆன உடனே இந்த ஆம்பர் என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து தரையில் இருக்கு இல்லையா, இந்த ஆம்பர் சுற்றி இருக்கிற லீவ்ஸ் இருக்குல்ல, அந்த லீவ்ஸ் எல்லாமே என்ன செய்யுது, இந்த ஆம்பர் மேலே வந்து ஒட்டிக்கிறது. ரைட்டுங்களா? இந்த ஆம்பர் மேலே ஒட்டிக்கிறது. இப்போ அங்கே வரக்கூடிய அந்த பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆம்பரை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்கும்பொழுது அதோட சுற்றி வந்து லீவ்ஸ் ஒட்டியிருக்கு. ஒரு லீவ் இப்படி இழுத்து விட்ட உடனே அது போய் ஒட்டிக்கிறது. உடனே அந்த மக்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆம்பருக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் சயின்டிஃபிக்காக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம்பர் வந்து எலக்ட்ரிஃபைட் ஆகிருக்கு. ஓகேவா? அதாவது ரப்பிங் ப்ராசஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிஃபைட் ஆகிடுச்சு. இந்த ரப்பிங் ப்ராசஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். இதுக்கு பேர் வந்து ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் சொல்லுவோம். ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்றது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, an object get charging. சரிங்களா? get charge. an object get charging through rubbing, and an object get charging through rubbing called triboelectric charging. இதான் நம்ம ட்ரைபோஎலக்ட்ரிக் சார்ஜிங் சொல்கிறோம். அதாவது இந்த மாதிரியான ரப்பிங் ப்ராசஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிஃபைட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் ட்ரைபோஎலக்ட்ரிக் சார்ஜிங். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ சார்ஜஸ் அப்படின்ற ஒன்று எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயுமே இருக்குமா அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ்லேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா, சார்ஜஸ் அப்படின்ற ஒன்று இருக்க தான் செய்யும். அது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக இருக்கும். இதை தான் பின்னாட்களில், அதாவது 20th செஞ்சுரியுடைய பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா, தாம்சன், ரூதர்ஃபோர்டு இவங்கெல்லாம் வந்து இந்த ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும், இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ ரீசெண்டாக ஒரு நியூக்ளியஸ் அப்படின்ற ஒன்று கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, இதான் நியூக்ளியஸ் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. சரிங்களா? அதாவது ஜே தாம்சன் ப்ளம் புட்டிங் மாடல்னு பேசுவாங்க. ஜே தாம்சனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு, அடுத்து வந்து என்னது நீல்ஸ் போர், அப்புறம் சாமர்ஃபெல்டு, இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆட்டம் எப்படி இருக்குன்றத சொல்கிறது இந்த ஸ்டேஜ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆட்டம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங்கிறது நியூக்ளியஸ், அப்படி ஆர்பிட்ஸ் அப்படின்றது நிறையா இருக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போ ரீசெண்டாக உள்ள கான்செப்ட். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை கண்டுபிடிச்சி பேர் வச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்.
பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஓகேவா? ஸோ அந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு இது பாசிட்டிவ் சார்ஜு, இது நெகட்டிவ் சார்ஜுன்ற பேர் வச்சது இவர் தான். சரிங்களா? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஓகே, இப்போ நாம் என்ன ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 kinds ஆஃப் சார்ஜஸ் எப்படி, அதாவது இந்த சார்ஜஸை க்ரியேட் பண்ண முடியுமா, டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா, இல்லை சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படின்ற கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் 2 kinds ஆஃப் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் பார்ப்போம். ரப்பிங் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். 2 kinds ஆஃப் சார்ஜஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 2 ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணிக்குவோம். நம்பர் 1, இப்போ ஒரு கிளாஸ் ராடு ஒன்று அஷ்யூம் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ராட். இந்த கையில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா சில்க் கிளாத் வச்சுருக்கேன். நல்லா கவனிங்க, ஒரு கிளாஸ் ராட் இருக்குது, அதே மாதிரி ஒரு சில்க் கிளாத் இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் ராடையும் சில்க் கிளாத்தில் என்ன பண்ண போகிறேன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளாஸ் ராடு வந்து இதில் என்ன இருக்கும்னா பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி சில்க் கிளாத்லேயும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை நாம் என்ன சொல்லணும்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ இதை நம்ம வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ ஒரு சின்ன கதை. இந்த கிளாஸ் ராடு வந்து நம்ம சில்க் கிளாத்தில் ரப் பண்ண போகிறோம். ஸோ எ கிளாஸ் ராட் இஸ் ரப்டு வித் சில்க் கிளாத். கிளாஸ் ராடை நம்ம சில்க் கிளாத்தில் ரப் பண்ணுறோம். இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து பிஃபோர் ரப்பிங், ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ ஆஃப்டர் ரப்பிங். இப்போ ரப் பண்ணதுக்கு பின்னாடி என்ன ஆகும்னா கிளாஸ் ராட் இஸ் ரப்டு வித் சில்க் கிளாத். வந்து சில்க் கிளாத். கிளாஸ் ராட் இஸ் ரப்டு வித் சில்க் கிளாத். கிளாஸ் ராட் அக்வயர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் while silk cloth acquires an equal amount of negative charges. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் ராடில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே சில்க் கிளாத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. சில்க் கிளாத்தில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே கிளாஸ் ராடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமே தவிர இதை கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதாவது ஆல் த எலக்ட்ரிக் சார்ஜஸ் in the universe is constant. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் சார்ஜஸும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். புதுசாக நீங்களாக என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜஸை க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. நம்ம இல்லை ஆண்டவர் நினச்சா கூட ஒரு புது சார்ஜஸை என்ன செய்ய முடியாது, உருவாக்கவும் முடியாது. இருக்கிற சார்ஜஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சார்ஜஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். சரியா? அரேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறத அங்கே மாற்றிக்கலாம், அங்கே இருக்கிறது இங்கே மாற்றிக்கலாமே தவிர புதுசாக நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா எந்த சார்ஜஸையும் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே, அதாவது நெட் சார்ஜஸ், த நெட் சார்ஜஸ் in an object is always 0. அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய நெட் சார்ஜஸ்னால் டோட்டல் சார்ஜஸ் எப்போவுமே என்ன இருக்கும், 0வாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தாகணும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், சார்ஜஸை க்ரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு கான்செப்ட்டு. இதே கான்செப்டை நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபோனேட் ராடுன்னு ஒன்று இருக்குது, நம்ம அதுக்கும் பேசலாம். எப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கிற ராடு வந்து கிளாஸ் ராடு, சில்க் கிளாத்து. ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
இப்போ ஒரு எபோனைட் ராட் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்குவோம். இது வந்து எபோனைட் ராட். எபோனைட் ராட் ஆல்ரெடி என்ன இருக்குது? பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. சில்க் கிளாத்துக்கு பதிலாக இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபர் கிளாத் எடுத்துக்கிறேன். ஃபர் கிளாத் இங்கேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே என்னது? எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ இப்போ பிஃபோர் ரப்பிங், இது வந்து பிஃபோர் ரப்பிங். இப்போ ஆஃப்டர் ரப்பிங், இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, an ebonite rod is rubbed with fur cloth. எபோனைட் ராடை வந்து ஃபர் கிளாத்தில் ரப் பண்ணும்பொழுது இப்போ எபோனைட் ராட் acquires நெகட்டிவ் சார்ஜஸ். இது வந்து எபோனைட் ராட். and fur cloth acquires an equal amount of positive charges. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எபோனைட் ராட் நெகட்டிவ் சார்ஜஸ் கிரியேட் ஆகிடுச்சு, ஃபர் கிளாத்தில் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? எபோனைட் ராடில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ஃபர் கிளாத்துக்கு போயிடுச்சு. அப்போ எபோனைட் ராடில் வந்து நம்மளுக்கு என்னது? பாசிட்டிவ் சார்ஜஸ் லாஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபர் கிளாத்தில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் இங்கே வந்துச்சு இல்லையா? அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின்டு. இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கெயின்டு, பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் லாஸ்ட்டு. அடுத்து இங்கே என்ன சொல்லுவீங்க? இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜஸ் கெயின்டு, எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு, இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் அங்கே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நாம் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரப்பிங். அதாவது an object is get charging through rubbing. இதுதான் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். கண்டக்டர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ்னால் என்ன, இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன பார்த்துருவோமா? ஸோ இப்போ வந்து கண்டக்டர்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? கண்டக்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்? சார்ஜஸை அலோவ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கண்டக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், கண்டக்டர்ஸ் அப்படின்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சார்ஜஸ் மட்டும் கிடையாது, ஹீட்டு சார்ஜஸ் இது ரெண்டையுமே அலோவ் பண்ணுறதுக்கு பேர் கண்டக்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா அது அலோவ் பண்ணலைன்னா அது இன்சுலேட்டர்ஸ். அப்போ நம்ம கண்டக்டர்ஸ்க்கு என்ன பேசலாம் அப்படின்னா, a body which allow the electric charges to pass through it are called conductors. சரிங்களா? a body which allow the electric charges to pass through it are called conductors. ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட அது பாடி வழியாக என்ன செய்யணும்? எலக்ட்ரிக் சார்ஜஸ் அலோவ் பண்ணிக்கிடுச்சுன்னா அதுக்கு பேர் கண்டக்டர்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் நாம் என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள்ஸ் வந்து மெட்டல்ஸ், ஹியூமன் பாடி, எர்த். ஸோ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு கண்டக்டர்ஸ். நம்மளுடைய ஹியூமன் பாடி வந்து கண்டக்டர்ஸ். செக் பண்ணி பார்த்துடாதீங்க, எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்ன்னு பார்த்துடாதீங்க, டேஞ்சர். ஸோ இது வந்து என்னது? ஹியூமன் பாடி வந்து கண்டக்டர், எர்த் கண்டக்டர், மெட்டல்ஸ் எல்லாம் கண்டக்டர்ஸ். சரி, இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா இது அப்படியே நம்ம திரும்பி தலையில் எழுதணும். என்ன எழுதணும்? மாற்றி சொல்லணும். a body which do not allow the electric charges to pass through it are called insulators. சரிங்களா? இது வந்து நம்ம இன்சுலேட்டர்ஸ்னு சொல்கிறோம்.
பொதுவாக இந்த இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது டைஎலக்ட்ரிக்ஸ். ஓகேவா, டைஎலக்ட்ரிக்ஸ் இல்லைன்னா இதுக்கு பேர் வந்து இன்சுலேட்டர்ஸ். இன்சுலேட்டர் அப்போ என்ன செய்யுது, விச் டு நாட் அலோவ் த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அலோவ் பண்ணலைன்னா தட் இஸ் கால்ட் இன்சுலேட்டர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், நிறையா இருக்குது. வுட்டு, மைக்கா, ரப்பர், பிளாஸ்டிக் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாமே என்னது, இன்சுலேட்டர்ஸ். ஓகேங்களா. கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் அலோவ் பண்ணுறது, சார்ஜஸ் அலோவ் பண்ணாதது அப்படின்ற கேட்டகரி வந்து இருக்கு இல்லையா, நம்ம அதனால தான் நம்ம கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து நம்ம ஸ்டேட் போர்டு ஃபிசிக்ஸ் சிலபஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். ஸோ இது ஒரு புக் பேக் கொஷின் கூட, சரி. பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் நம்ம என்னென்ன படிக்க போகிறோன்றதை நான் இங்கே சொல்லிடுறேன். முதல்ல பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸில் ஃபஸ்ட்டு படிக்க போகிறது எலக்ட்ரிக் சார்ஜஸை பற்றின டிஸ்கஷன். எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் என்ன. நம்பர் 2 வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். நம்பர் 3 என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் பற்றி இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கன்சர்வேஷன் அண்ட் குவான்டைசேஷன் இதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டடி பண்ணுவோம். இதில் கன்சர்வேஷன் அண்ட் குவான்டைசேஷன் வந்து இது ஒரு தனித்தனி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஷின்ஸில் வரும், இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் இங்கே கவனிங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்ற டைட்டில் இருக்கிற இது மட்டும் எழுதுனா போதும். அதாவது 5 மார்க்கில் ஃபஸ்ட் அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ்க்கு நீங்கள் இந்த மேட்டர் எழுதுனா போதும், சரிங்களா. இதோட வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் என்னென்னு பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த யூனிவர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆட்டம்ஸ்னால் உருவாக்கப்பட்டது. ஏன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் கண்டிப்பாக என்னது, கடைசி எட்ஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதோடைய லீஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்றது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆட்டம்ஸ் தான். ஓகேவா. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் கம்பைன்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் ஏ மாலிக்யூல். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆர் கம்பைன்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் an ஆப்ஜெக்ட். சரிங்களா. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆட்டம்ஸ். சரி, ஓகே. which in turn are made up of protons, neutrons and electrons. இப்போ நீங்கள் இந்த ஆட்டமை வந்து நம்ம பிரித்து பார்த்தோம்னா அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். இதில் நியூக்ளியஸ் அப்படின்ற சென்டர் பார்ட்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். அடுத்து எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஸோ இந்த நியூக்ளியஸை இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆட்டமோட செட்டப் இருக்கும். இந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உருவாகும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த பார்ட்டிகல்ஸை பற்றின ஸ்டடி பண்ணி தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் மாஸ். நிச்சயமாக இந்த எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இந்த ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் மாஸ் அண்ட் இன்னரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ். The charge is another intrinsic and fundamental property of particles. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரின்சிக் ஃபண்டமெண்டல் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ P stands for ப்ரோட்டான். இந்த ப்ரோட்டான் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜை மென்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இது வந்து எலக்ட்ரான் அப்படின்னா இது நெகட்டிவ் சார்ஜை மென்ஷன் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரோட்டானோ எலக்ட்ரானோ அதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சிம்பிள் வந்து எப்படி இண்டிகேட் பண்ணிக்கலாம்னா இப்போ ப்ரோட்டான் அப்படின்னா +E, எலக்ட்ரான்னா -E. இந்த ப்ரோட்டானோ அல்லது எலக்ட்ரானோ இது ரெண்டுக்கும் ஒரு பேர் இருக்குது. என்னது அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நான் அதை உங்களுக்கு வந்து குவான்டைசேஷனில் அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். The SI unit of electric charge is
கூலும். ஸோ இப்போ நம்ம வந்து கூலும் அப்படின்ற சயின்டிஸ்ட்டை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சரி, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை வந்து ஃபஸ்ட்டு முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு பேர் வச்சவர் யாருன்னு சொன்னேன்? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். சரிங்களா? இவர் தான் அதை வந்து முதல் கண்டுபிடிச்சி பேர் வச்சவர். ஆனால் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோட நேமை வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம்? எஸ்ஐ யூனிட் அப்படின்னா கூலும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று உங்களுக்கு தெரியணும், இது நம்மளுக்கு சிலபஸில் இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கூலும் அப்படின்னா சிஜிஎஸ் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை, சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் சார்ஜ், இந்த சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்றது தான் ஃப்ராங்க்லின். ஸோ பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுடைய நேமை வந்து நம்ம எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுடைய நேம் வந்து சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜுக்கு நம்ம அதை வச்சுருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து இப்போ சொல்கிறேன். இதை லிசன் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த கூலும் அப்படின்றவர் வந்து எப்படி உள்ளே வராரு அப்படின்றத இப்போ பாருங்கள். இப்போ சார்ஜஸ்லேயே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, லைக் சார்ஜஸ் அன்லைக் சார்ஜஸ் அப்படின்ற பேட்டர்னுக்கு இப்போ வருவோம். லைக் சார்ஜஸ் அப்படின்னா என்ன? லைக் சார்ஜஸ்னால் ஒரே மாதிரி இருக்கணும். அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னா என்ன? அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கணும். இப்போ இங்கே கவனிங்க, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா லைக் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுனாலும் இதுவும் நம்மளுக்கு என்னது? இதுவும் லைக் சார்ஜஸ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இப்படி மாற்றி இருந்துச்சு அப்படின்னா இதைத்தான் நாம் அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த லைக் சார்ஜஸை நம்ம பக்கத்தில் கொண்டு வரும் பொழுது நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒரு ப்ளஸ் மைனஸை நீங்கள் பக்கத்தில் கொண்டு வரும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் கூலும் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு த்ரெட்டு ஒன்று எடுத்துக்கிறாரு. இந்த த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு. இந்த சில்க் த்ரெட்டில் ஒரு கிளாஸ் ராடு ஒன்று இந்த மாதிரி ஹேங் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த கிளாஸ் ராட் இஸ் ஆல்ரெடி ரப்டு வித் சில்க் கிளாத். கிளாஸ் ராடை வந்து சில்க் கிளாத்தில் ரப் பண்ணும் பொழுது கிளாஸ் ராடு வந்து கண்டைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ். டேக் அனதர் ஒன் கிளாஸ் ராட். ஸோ இப்போ இன்னொரு கிளாஸ் ராடை எடுத்துக்கங்க. இந்த கிளாஸ் ராட்லேயே என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ். இப்போ போத் ஆர் லைக் சார்ஜஸ். இது வந்து லைக் சார்ஜஸ். அப்போ இந்த ரெண்டு கிளாஸ் ராடையும் பக்கத்தில் கொண்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, லைக் சார்ஜஸ் வந்து இங்கே ரிப்பல் பண்ணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை லிசன் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நாம் அதே மாதிரி ஒரு கிளாஸ் ராடு ஒன்று அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து கிளாஸ் ராட். ஸோ கிளாஸ் ராடு வந்து இஸ் ஆல்ரெடி ரப்டு வித் ஃபர் கிளாத். இட் கண்டைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ். இப்போ ஒரு எபோனைட் ராடு ஒன்று கொண்டு வாங்க. இது வந்து எபோனைட் ராடு வந்து இஸ் ரப்டு வித் ஃபர் கிளாத். எபோனைட் ராட் அக்வயர்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். இப்போ உங்களுக்கு கிளாஸ் ராடில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, எபோனைட் ராடில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ நீங்கள் அது ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ்னால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு பேசின இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ஒரு பேர் சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ரைட்டுங்களா? அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரே பேரில் சொல்லலாம். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். திஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வாஸ் ஃபஸ்ட் டிஸ்கவர்டு பை கூலும் இன் 1785. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கூலும் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் வந்து என்ன பண்ணுறாரு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பற்றி பேசுகிறாரு.
அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லிக்கலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருந்தாலும் அது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒன்றை ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணவர் யாருன்னா கூலும். அதாவது நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது கூலும்ஸ் லா, ரைட்டுங்களா? இந்த சாப்டரில் வந்து மெயின் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் கூலும்ஸ் லா தான், ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு லைக் சார்ஜஸ் ரிப்பல்ஸ் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் ஆர் அட்ராக்ட் டு ஈச் அதர் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டி நம்பர் 2, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். இப்போ இந்த கன்சர்வேஷன் அப்படின்ற வேர்டு வந்து நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். அதாவது ஃபண்டமெண்டல் லாஸ், ஃபிசிக்ஸ் லாஸில் நிறையா பேசிக்கலாம். ஃபண்டமெண்டல் லாஸில் என்ன பேசியிருக்கோம்? கன்சர்வேஷன் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இப்படின்னு ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம படிச்சிருக்கலாம். ஸோ இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸும் அதே தான் பேச வரும். கன்சர்வேஷன் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ சேஞ்ச். அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல், அதாவது நெட், இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்னால் நெட் சார்ஜஸ், இந்த நெட் சார்ஜஸ் அப்படின்றது நம்மளுக்கு 0ன்னு வரணும், ஓகேங்களா? சரி, இப்போ கன்சர்வேஷனில் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றோம்? ஏற்கனவே நம்ம லோயர் கிளாஸஸில் என்ன படிச்சிருக்கோம்? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். எனர்ஜி கேன் neither be created nor be destroyed, but one form of energy is converted into another form of energy. இது என்ன சொல்ல வருது? எனர்ஜியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒரு எனர்ஜியை உற்பத்தி பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, ஆனால் ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே தான் இங்கேயுமே. எனர்ஜியை கட் பண்ணிவிட்டு இங்கே எலக்ட்ரிக் சார்ஜஸை ஃபிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு வரப்போ நம்ம என்ன செய்யலாம்? த சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆர் நெய்தர் கிரியேட்டட் ஆர் நாட் டிஸ்ட்ராய்டு பட் கேன் ஒன்லி பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர். நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸை என்ன செய்ய முடியாது? கிரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. பட் ஆனால் என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதான் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கன்சர்வேஷன் லாஸ் இன் ஃபிசிக்ஸ். அது என்னது? ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கன்சர்வேஷன் லாஸ் இன் ஃபிசிக்ஸ். அதான் சொன்னேனே, நிறையா கன்சர்வேஷன் லாஸ் இருக்குது. கன்சர்வேஷன் லா ஆஃப் எனர்ஜி, கன்சர்வேஷன் லா ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், கன்சர்வேஷன் லா ஆஃப் லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் லாஸில், கன்சர்வேஷன் லாஸில் இதுவும் ஒன்று. அடுத்து நெக்ஸ்ட்டு, த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பாயிண்ட்டு. அதாவது இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய மொத்த எலக்ட்ரிக் சார்ஜஸுமே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற எலக்ட்ரிக் சார்ஜஸை புதுசாக நம்ம என்ன செய்ய முடியாது? கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது கடைசி பாயிண்ட். இன் எனி ஃபிசிக்கல் ப்ராசஸ் த நெட் சார்ஜ் வில் ஆல்வேஸ் பி 0. ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த ஃபிசிக்கல் ப்ராசஸில் நம்மளுக்கு டோட்டல் சார்ஜஸ் எப்பயுமே வில் ஆல்வேஸ் பி 0. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வாங்க. இப்போ 92 யுரேனியம் 238 இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 92 வந்து இது அட்டாமிக் நம்பர், இது வந்து மாஸ் நம்பர். இப்போ ஒரு ரியாக்ஷனில் ஒரு ப்ராசஸ், ஃபிசிக்கல் ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் யுரேனியம் வந்து என்ன எமிட் பண்ணுது அப்படின்னா ஒரு ஹீலியம் ஒன்றை எமிட் பண்ணிடுது. இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆல்ஃபா பார்ட்டிக்கிள். இதுக்கு பேர் வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், சரிங்களா? ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் அப்படின்னா ஹீலியம். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 92 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இந்த 92 எலக்ட்ரான்ஸ் இது வந்து எலக்ட்ரான்ஸ். அதாவது பொதுவாக வந்து நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் இருக்கு இல்லையா? இந்த அட்டாமிக் நம்பர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதனால் இங்கே சைடில் எழுதிடுறேன். இதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அட் த சேம் டைம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் கூட. அப்போ இங்கே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 92 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா? 92 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பிஃபோர் ரியாக்ஷன் 92 எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ இங்கே 92 எலக்ட்ரான்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியே போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கும்? 90 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மாஸ் நம்பர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? 238 இருக்குது, இங்கே 4 இருக்குன்னா அப்போ 234. இப்போ யுரேனியம் இஸ் கன்வெர்டட் இன்டு தோரியம், சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற 92 எலக்ட்ரான்ஸை நம்மளால் கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. பட் 92 எலக்ட்ரான்ஸ் இஸ் அனதர் ஃபார்மேட். எப்படி? 90 + 2, அதாவது 90 எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது தோரியம் ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஹீலியத்தில் இருக்குது.
அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 92 எலக்ட்ரான்ஸ் பிஃபோர் ரியாக்ஷன் இருக்குன்னா ஆஃப்டர் ரியாக்ஷன் நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு? அதே 92 எலக்ட்ரான்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 92 எலக்ட்ரான்ஸ் இங்கிட்டு கொண்டு வாங்க. 92 மைனஸ் 92 is equal to 0. இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா the net change in the charge. அதாவது the net change in the charge அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எவ்வளவு இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? the net charge will always be 0-ஆ இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ இந்த குவான்டைசேஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஓகே, இந்த குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், இந்த குவான்டைசேஷன் அப்படின்னா என்ன? குவான்டைசேஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் a very small ஆர் டைனின்னு சொல்லுவோம். டைனி, அதாவது இருக்கிறதுலே சார்ஜஸ் அப்படின்றது வந்து லீஸ்ட் பார்ட்டிகல்னு சொல்லிட்டேன். ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டுடைய கடைசி லீஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்றது தான் என்னது? இந்த ஆட்டம்ஸ். அப்போ அந்த லீஸ்ட் பார்ட்டிகல் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப 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 ஸ்மால் இன் சைஸில் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த குவான்டைசேஷன் எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், த சார்ஜ் ஆன் அன் எலக்ட்ரான் இஸ் -e. நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் அப்படின்றத நாம் -eன்னு மென்ஷன் பண்ணணும். அண்ட் த சார்ஜ் ஆன் த ப்ரோட்டான் இஸ் +e. ஸோ அந்த E அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ், ஒரு சார்ஜ் அப்படின்னு வர்றப்ப அதனுடைய ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து ஒன்று -eயாக இருக்கலாம், இல்லைனா +eயாக இருக்கலாம். அதாவது எலக்ட்ரானாக இருக்கலாம், இல்லைனா ப்ரோட்டான்ஸாக இருக்கலாம். ஸோ அதை தான் -e +eன்னு நாம் மென்ஷன் பண்ணுறோம். இதுக்கு வேல்யூஸ் இருக்குது. என்ன வேல்யூ அப்படின்னா the value of E வந்து generally 1.6 × 10⁻−19 கூலும். ஸோ இது வந்து நம்ம எலக்ட்ரானுக்கு சொல்கிறப்ப, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரானுக்கு சொல்கிறப்ப மைனஸ் போட்டு எழுதணும். சார்ஜ் ஆஃப் த ப்ரோட்டான் சொல்கிறப்ப நம்ம ப்ளஸ் போட்டு எழுதணும். இது வந்து இந்த சாப்டர்லேயே ஃபஸ்ட்டு என்னது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரியா? the value of E is a constant. இது வந்து ஒரு முக்கியமான கான்ஸ்டன்ட் வேல்யூ. E is equal to 1.6 × 10⁻−19 கூலும் is a constant. Okay. How we can measure the total electric charges on any object? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நாம் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? யூஸிங் திஸ் ஃபார்முலா Q is equal to NE. இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு குவான்டைசேஷனுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இந்த Q is equal to NEயில் Q அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ், ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ். சரி, என்னன்றது என்ன? N அப்படின்றது இட் இஸ் அன் இன்டிஜர். அதாவது இது வந்து ஒரு ஃபுல் நம்பர், முழு நம்பர். நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷனில் வரக்கூடாது, டெசிமலில். சரிங்களா? பாயிண்ட் வச்சு வரக்கூடாது. இது n அப்படின்றதுக்கு நம்ம இன்னொரு நேமும் சொல்லலாம், இன்னொன்று சொல்லலாம். அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இல்லைன்னா இந்த என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ரோட்டான்ஸுடைய நம்பர் கவுண்டிங் இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா எலக்ட்ரான்ஸுடைய கவுண்டிங்கை நம்ம எப்போவுமே எப்படி சொல்லுவோம்? ப்ரோட்டான்ஸுடைய கவுண்டிங், எலக்ட்ரான்ஸுடைய கவுண்டிங் வந்து நம்ம 1 2 3ன்னு தான் சொல்லணும். 1.2 எலக்ட்ரான்ஸ், 1.36 எலக்ட்ரான்ஸ் நம்ம பேச முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ. இந்த வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படின்னா 0வாக இருக்கலாம், +or-1, +or-2 அப் டு அதே மாதிரி nth டைம் இருக்கலாம். அது என்ன +or-1னா ப்ளஸ்ன்றது ப்ரோட்டானுக்கு, மைனஸ்ன்றது எலக்ட்ரானுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இன்டிஜர் வேல்யூவாக இருக்கணும். இன்டிஜர் அப்படின்னா ஃபுல் நம்பர். சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. இந்த E அப்படின்றது என்னது? அது வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். அதோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 1.6 × 10⁻−19 கூலும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ வந்து 2He4 ஹீலியம் இருக்குது. 2He4 இந்த ஹீலியமில் வந்து நம்மளுக்கு எவ்வளவு சார்ஜஸ் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணணும் யூஸிங் திஸ் ஃபார்முலா Q is equal to NE. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இப்போ இந்த ஹீலியமில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்றதும் 2 தான், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்ன்றதும் 2 தான். அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோரா? 2. சரி, ஈன்றது என்னது? சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஆர் ப்ரோட்டான்.
1.6 into 10 power minus 19 கூலும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? Q is equal to number of electrons அப்படின்றது 2 இல்லைனா protons 2 into 1.6 into 10 power minus 19 கூலும். ஸோ Q அப்படின்றது என்னது? சார்ஜோடைய சிம்பிள். பொதுவாக வந்து Q யூஸ் பண்ணலாம், இல்லைனா கேபிட்டல் Q யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜஸோடைய சிம்பிள். அதே மாதிரி கூலும் அப்படின்றது SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, இப்போ இந்த நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா Q is equal to 3.2 into 10 power minus 19 கூலும். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீலியத்தில் இருக்கக்கூடிய சார்ஜஸ். ஓகேவா? இதே மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் நம்பர் 2 இது 1. find the total electric charges in 92 uranium 238. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஹோம்ஒர்க். அந்த 92 uranium 238ல் என்ன ஹிண்ட்டு? இப்போ Q is equal to என்னது? Ne. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். யுரேனியத்தில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 92 and E is the fundamental unit of electron or proton. So the value of E is 1.6 into 10 power minus 19 கூலும். ஸோ அதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யுரேனியத்துடைய சார்ஜஸ் எவ்வளோ இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.1 இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம். ஒரு எக்ஸாம்பிள் சம் அண்ட் எக்ஸசைஸ் சம். நம்ம குவான்டைசேஷன் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவோட பேஸ்டு சம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.1. சரி, இப்போ இந்த சம்மில் பாருங்கள். கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நம்மளுக்கு கால்குலேட் என்ன கேட்டிருக்கு? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்கு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன? n கேட்டிருக்கு. ஓகே, அப்போ சொல்யூஷன் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கொஷின் மார்க் போட்டுருங்க. சரி, எவ்வளோ என்ன கொடுத்துருக்கு? 1 கூலும் ஆஃப் சார்ஜ். அப்போ சார்ஜோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 1 கூலும் கொடுத்துருக்கு. சரி, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து நம்ம வந்து மகப்படி தான் வைக்கணும், ஏன்னா அது மைண்டில் வச்சுக்கிறணும். 1.6 into 10 power minus 19 கூலும். ஓகே, வாட் இஸ் த ஃபார்முலா? Q is equal to Ne. Now we are going to find out the number of electrons. N is equal to Q by E. இதான் ஃபார்முலா. N is equal to Q by E. ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? N is equal to Q ஓட வேல்யூ 1 கூலும் டிவைடட் பை 1.6 into 10 power minus 19 கூலும். கூலும் கேன்சல் ஆயிரும். இந்த 10 power minus 19 மேலே போயிடும். ஸோ அப்போ 1 டிவைடட் பை 1.6 into 10 power plus 19. இப்போ இங்கே ஒரு 10 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. 10 டிவைடட் பை 16 into 10 power 19. ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா 5 2s are 10, 8 2s are 16. ஸோ இப்போ 5 by 8 into 10 power plus 19. 5 by 8 போடுவீங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணுங்கள். 0.68s are 48, remaining to 20. அடுத்து 2 8s are 16, remaining 4 40. அடுத்து 5 8s are 40. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வருது? 0.625. அப்போ n is equal to 0.625 into 10 power 19 electrons. ஒன்று நீங்கள் எப்படி எழுதலாம்? அப்படி இல்லைனா n is equal to 6.25 into 10 power 18 electrons. 18 electrons. ஏன்னா ஃபிசிக்ஸில் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு பாயிண்டில் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஒரு பாயிண்டில் இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க. 10 power 18. இப்போ நீங்கள் 19 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? இங்கேருந்து ஒரு 10 மட்டும் எடுத்து இங்கே 10 power 19 டென்ஸ் இருக்குது. ஒரு 10 மட்டும் எடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6.25 into 10 power 18 எலக்ட்ரான். ஸோ இதே ப்ரொசீஜரை இங்கே ஃபாலோ பண்ணுமா? இது புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் நம்பர் 1. சரி, இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். when two objects are rubbed with each other approximately a charge of 50 nano coulomb. சரி, இப்போ நம்மளுக்கு முதல்ல வந்து சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு? 50 நானோ கூலும். நானோனா 10 power minus 9. ஸோ 50 into 10 power minus 9 கூலும். Can we produce in each object calculate the number of electrons? அப்போ இதுலேயுமே நம்மளுக்கு n தான் கேட்டிருக்கானுங்க. ஸோ n number of electrons எவ்வளவு? அண்டு what is the value of charge of an electron?
1.6 into 10 power minus 19 coulomb. So this is a charge of an electron. Okay, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, Q is equal to NE இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்குவோம். அதே தான் Q is equal to NE. அப்போ N is equal to என்ன வரும், N is equal to Q by E. N is equal to Q by E. சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஸோ அப்போ N is equal to Qவோட வேல்யூ எவ்வளவு, Qவோட வேல்யூ வந்து 50 into 10 power minus 9 divided by 1.6 into 10 power minus 19. ஸோ இந்த கூலும் என்ன ஆயிரும், நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே 10 power minus 9 இருக்குது, இங்கே 10 power minus 19 இருக்குது. 10 power minus 19 மேலே எடுத்துகிட்டு போங்க. 10 power minus 19 மேலே கொண்டு போனீங்கன்னா 10 power plus 19 சரிங்களா, minus 9 plus 19 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், மைனஸ் 10 வரும். இது மேலே போனீங்கன்னா ப்ளஸ் 10. ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே என்ன இருக்குது, n is equal to இப்போ 50 டிவைடட் பை 1.6 இன்ட்டு 10 to the power 10. சரி, இப்போ இங்கே n is equal to நம்ம என்ன செஞ்சுக்குவோம், ஒரு 10 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்குவோமா? ஸோ ஒரு 10 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு இங்கே எப்படி வரும், ஆன்சர் எப்படி வரும், ஆன்சர் எப்படி வரும்னா 500 டிவைடட் பை 16. ஒரு 10 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு n is equal to 500 டிவைடட் பை 16 இன்ட்டு 10 பவர் அங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது 10. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 8 2s are 16, இங்கே 250, எகைன் மறுபடியும் 4 2s are 8, இங்கே 125. ஸோ இப்போ 125 4 3 4s are 12, அடுத்து வந்து 5 சரிங்களா, 1 5s are என்னது 5, 1 4s are 4, அப்போ ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ 1னா 10ன்னு வச்சுக்கோங்க. 10 வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், இப்போ 2 4s are 8, ரிமைனிங் 2 20ன்னு வச்சுக்கோங்க, 5 4s are 20. அப்போ என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு, n is equal to 31.25 into 10 power 10 electrons. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸை நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்போ இந்த சாப்டருடைய ஃபஸ்ட்டு கண்டென்ட் வந்து நாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கண்டென்ட் அதாவது கூலும்ஸ் லா, அதோட ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.